அதிமுக, பாஜக, தவேக இந்த புதுவிதமான கூட்டணி பேச்சு நேற்றிலிருந்து தீயாக பரவுவதால் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் அதிமுக, பாஜக, தவேக ஆகிய 3 கட்சிகளுக்குமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் மேற்கண்ட 3 கட்சிகளின் நிலைமையும் கேள்விக்குறியாக மாறிவிடும். அதை அக்கட்சி தலைவர்கள் உணர்ந்துள்ளதால் தான் எப்படியும் இந்த முறை திமுக கூட்டணியை வீழ்த்திவிட வேண்டும் என தீவிரமாக களத்தில் இறங்கியுள்ளனர். அதிமுக, பாஜக, தவேக ஆகிய 3 கட்சிகளுக்கும் வாழ்வா சாவா அரசியல் பிரச்சனை இருப்பதால் திமுகவை வீழ்த்த ஒரே வழி 3 பேரும் ஒன்றிணைவதுதான் என்ற முடிவுக்கு அக்கட்சிகள் தலைவர்கள் வந்துள்ளார்கள். தவேகவுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறதாம். தொகுதி பங்கீடு மற்றும் ஆட்சி அதிகாரம் ஆகியவை குறித்து பேசப்பட்டு வருகிறது. இதுவரை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 70% அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன்பு கூட்டணியும் முழு வடிவம் பெற்றுவிடும் என கூறப்படுகிறது. அதிமுக, பாஜக, தவேக கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணிக்கு கடும் சவாலாக இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் உறுதிபட கூறுகின்றனர். இருப்பினும் விஜய் பாஜகவுடன் கூட்டணி வைப்பாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மேலும் பாஜக சிபிஐ கரூர் வழக்கை வைத்து விஜயை மிரட்டக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் எடப்பாடி பாஜகவில் சேர்ந்தது போல விஜயும் பாஜகவில் சேர வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது.